நீ சொல்லு. நீ சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. ஐயோ, நீ. நான். என்ன ரெண்டு பேரும் காது கடிக்கிறீங்க? காதை கடிக்கலம்மா, அவ காதலிக்கிறா. ஆமாம்மா, இல்ல இவ கூட தான் காதலிக்கிறா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, கூடிய சீக்கிரமே நீ சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் கிடைக்க போதுமா? ஆமாம்மா, ராமநாதன் இனிமே அவனுக்கு எதிரி இல்ல, சம்மந்தி. சம்மந்தியா? ஆமா, அன்னைக்கு உன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ராமநாதனை தனி மரமாக்கணும்னா அந்த குடும்பத்துல மருமகளாகணும்னு முடிவு பண்ணோம். என்ன பேசுறீங்க நீங்க? இது விளையாட்டு இல்ல, வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை கெடுத்தவனை பழி வாங்கலேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நாங்க சொல்ற பேச்சு கேட்கிற மாப்பிள்ளைய தான் செலக்ட் பண்ணிருக்கோம். சரி, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ராமநாதன் சம்மதம் சொல்வாரா? அத பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதமா. சம்பந்தம் பேச ராமநாதன் புறப்பட்டு வந்துட்டு இருக்காருமா. வணக்கம். வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் வனஜா கிரிஜாவை பார்க்கணும். உள்ள வர சொல்றீங்களா? வீட்டுல யாரும் இல்லையா? இங்க உட்கார சொல்றீங்களா? உட்காரனே. இத பாருங்க, நான் சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். வீட்டுல பெரியவங்க யாரா இருந்தா கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க, போங்க. இங்க எல்லாமே நாய்தானோ? இப்பதான் புரியுது. கல்யாணமே வேணாம்னு சொன்ன பையன் நாயை பார்த்து மயங்கிருக்கான் போல இருக்கு. தப்பான விலாசத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நில்லுங்க. தப்பு செஞ்ச நீங்க சரியான விலாசத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வனஜாவும் கிரிஜாவும் என் பொண்ணுங்க தான். அப்போ இந்த சம்பந்தம் எப்படி நடக்கும்? பெரியவங்க செஞ்ச தப்புக்கு சிறுசுங்க என்ன செய்யும்? உன் புருஷனால நான் பல லட்சங்கள் இழந்தேன். ஆனா அதுக்கப்புறம் பல கோடிகள் சம்பாதிச்சிட்டேன். எனக்கு இப்ப பணம் முக்கியம் இல்ல. என் மூத்த பையன் இத்தனை நாளா கல்யாணமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறான். அதனால இந்த சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். உங்க வாழ்க்கையில இழந்ததை நீங்க திரும்ப சம்பாதிச்சிட்டீங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் இழந்த புருஷன் எனக்கு திரும்ப கிடைப்பாரா? என் பொண்ணுங்க ஆசைப்படுறாங்க, அதனால உங்களை நான் சம்மந்தியா ஏத்துக்கிறேன். உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? உங்களுக்கே தெரியாத தகவல் எனக்கு எப்படி தெரியும்? இதுல யார் வனஜா, யார் கிரிஜா? நான் வனஜா, நான் கிரிஜா. உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. ஹோட்டல்ல. ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல கோயில் இருக்கு. அங்க அங்க நாங்க அடிக்கடி போவோம். அங்க நீங்க எங்களை பாத்திருப்பீங்க. மாமா எந்திரிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்ன அடக்கம், என்ன பவ்யம்! இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்துருங்கம்மா. என் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுங்க. கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு நாள் பாத்துருவோம். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே. கெட்டிமல கெட்டிமல மாங்கல்யம் சம்சுதாரேணா மமஜீவனேதுனா கரண்டே பக்தானி சுபகே சுஞ்சீவனம் பகவானம் வபரிஹாயம் புருடர்தரேந்திரயாயுத்தேந்திரேம் பிரதிவிடரி. சித்தப்பா, நீங்க சங்கருக்கு செஞ்ச பாவத்துக்கு அவன் பொண்ணுங்களையே மருமவளாக்கி பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டீங்களே. போய் பந்திய கவனிடா. கவனிக்கிறேன். இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. ஆனந்த் தம்பி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேன்னு நான் குலதெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இருந்தேன். அதாம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இதாங்கம்மா பிரசாதம். அம்மா, என்னைக்குமே இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். வரேம்மா. பால் சாப்பிடுங்க. என்னங்க இது? ஃபர்ஸ்ட் நைட்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடானா இவ்ளோ சோகமா இருக்கீங்க? வனஜா,
என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? சரி, உங்க வீட்டு வேலைக்காரனுக்கு விவசாயே இல்லையா? பெட்ரூம் வரைக்கும் வரா? முருகன் தான் என்ன சின்ன பிள்ளைன்னு தூக்கி வளர்த்தது. இனிமே அவர் அவன் வேணாம் சொல்லக்கூடாது. மரியாதை கொடுத்து பேசணும். என்ன? சரி, அதை விடுங்க. நான் வந்து காத்துட்டு இருக்கேன்ல, எங்க போனீங்க? அப்பா அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். ஏன் உங்க தம்பிக்கிட்டயும் போய் சொல்லிட்டு வரலாம்ல? ஐயோ, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இரு போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இருங்க, ஆள் தான் வளர்ந்துருக்கீங்க. இங்க எந்த கூத்து, அங்க என்ன நடக்குதோ. ஆ? கேக்குறான்ல, இப்ப டார்ச்சுக்கு எதுக்கு பேட்டரி போட்டுட்டு இருக்கீங்க? பேட்டரி வீக் ஆயிடுச்சு, அதான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். இது எதுக்கு இந்த நேரத்துல? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தூக்கத்துல எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிப்ப. அப்ப நான் உன்னை ஃபாலோ பண்ண வேண்டாம்? அதுக்கு தான். என்னைக்கு உன் வியாதியை நான் குணப்படுத்தணும், அன்னைக்கு தான் நமக்கு முதலிரவு. எனக்கு எந்த வியாதியும் இல்லைங்க. நான் சும்மா போய் சொன்னேன். என்ன பொய் சொன்னியா? எதுக்காக பொய் சொன்ன? எல்லாம் ஒரு சேலஞ்சுக்கு தான். சேலஞ்சா? அது இல்லங்க, ஒரு நாள் சிக்னலுக்காக நீங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப நானும் என் ஃப்ரெண்டும் அங்க வந்தோம். உங்களை பார்த்தா அவ உங்களோட சிரிச்ச முகம், அந்த அழகான ஹேர் ஸ்டைல், உங்களோட டீசென்ட் லுக் இதெல்லாம் பார்த்து ரொம்ப புகழ ஆரம்பிச்சிட்டா. உடனே நான் உங்களையே புருஷனா அடைஞ்சு காட்டுறேன்னு அவகிட்ட சேலஞ்ச் பண்ணேன். அதனாலதான் இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி அது இதுன்னு போய் சொல்லி உங்களை காதலிக்க வச்சேன். இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? சரி, நம்பலன்னா பரவாயில்ல. நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போறேன். அழுவுறியா? சரி சரி, நான் நம்புறேன். வா, விளையாட்டா பேசினா சீரியஸா எடுத்துக்கிறியா? உட்காரு. அம்மா, உன் ஃப்ரெண்டு உண்மையிலே நான் அழகா இருக்கேன்னு சொன்னாலா? சரி, கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். முதல்ல லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆ, ஆ, இரு, அதுல ஒரு விஷயம் இருக்கு. எங்க அண்ணன் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவரு. அங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ. இங்க பாரு, அவர் ரூம் லைட் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரூம் லைட் அணையணும். நான் போய் பார்த்து வந்துடுறேன். இரு, இங்க வந்துடுறேன். எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிடாதீங்க. இப்ப எந்த கோயில் பிரசாதம் வந்திருக்கோ போய் பாருங்க. ஏங்க, உங்க வீட்ல யாருக்கும் விவசாயே இல்லையா? ஏன் இப்படி தொந்தரவு பண்றாங்க? உனக்கு என் தம்பி தொந்தரவு பண்ற மாதிரி தெரியுது. ஆனா எனக்கு தம்பி என் மேல வச்சிருக்க பாசம் தான் தெரியுது. நான் கூட அவனை மறந்துட்டேன். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா? பாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டியை காக்க வச்சுட்டு போற அளவுக்கு ஒண்ணு இருக்க வேண்டாம். இது பாருங்க, இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்ப பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி வந்தாச்சு. இனிமே எனக்கு தான் முதல் ஸ்தானம். இத பார், பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லியிருக்காங்க. பொண்டாட்டி எல்லாம் கணக்கிலேயே சேர்க்கல. சரிங்க, உங்களுக்கு உங்க குடும்பம் தான் பெருசுனா அப்புறம் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நானா வந்து பொண்ணு கேட்டேன்? நீயா வந்த காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். உங்க வீட்டுல உங்களை நல்லா ஏமாத்துறாங்க. உங்க தம்பியை எம்பிபிஎஸ் படிக்க வச்சவங்க உங்களையே மிருக டாக்டருக்கு படிக்க வைக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானா விரும்பி தான் படிச்சேன். எனக்கு என் குடும்ப ஒத்துமை தான் முக்கியம். அண்ணன் தம்பின்னு பிரிச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. இது நீயும் ஞாபகம் வச்சுக்கோ. உங்க அக்கா கிட்டையும் சொல்லி வை. இந்த பார், என்னையும் என் தம்பியும் பிரிச்சு பேசினா எனக்கு பிடிக்காது. நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். அதை நீயும் தெரிஞ்சுக்க, உன் தங்கச்சிக்கும் சொல்லி வை. சரி, இனிமே நான் ஒண்ணும் பேசல. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏய், நாம இங்க வந்து காரணத்தை மறந்துட்டியா? என்னமோ ஜாலியா உட்காந்து தலையை தோட்டிட்டு இருக்க. ஆமா, இவ்வளவு ஒத்துமையா இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. பிரச்சனை ஆரம்பிக்க சூப்பர் ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். எப்படிடி? மாமா தெய்வமா மதிக்கிற அவர் அம்மா போட்டோவை தூக்கி ஸ்டோர் ரூம்ல போட்டுட்டா யார் இப்படி பண்ணதுன்னு மாமா கேட்பாரு. நாம தானே சொல்லுவோம். அவர் கோபத்துல நம்மள கண்ணா பின்னான்னு பேசுவாரு. உடனே நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனையை உண்டாக்கி குடும்பத்தை உடைச்சிருவோம். ஐடியா எப்படி? சூப்பர் ஐடியா.
ஐயா ஏன் இப்படி கத்துறீங்க கத்தாம என்னடி செய்யறது? இந்த பாரு, இங்க இருந்து எங்க அம்மா போட்டாங்க. எனக்கு தெரியாதுங்களே. உனக்கு தெரியாம எங்க போகும்? மாமா அந்த போட்டோவை நாங்க தான். ஐயா, அம்மா போட்டோவை இவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் காட்டுறேன் வாங்க. அம்மா, நான் எங்க அம்மாவை தாயா தான் நினைச்சேன். ஆனா நீங்க அவங்கள தெய்வமாவே நினைச்சிட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் கொடுத்து வச்சவன். இந்த காலத்துல மருமகளுங்க மாமனார் மாமியார மதிக்கிறதே பெரிய விஷயம். நீங்க என்னடானா மாமனாரோட அம்மாவை தெய்வமாவே மதிச்சிருக்கீங்களே. நீங்க 2 பேரும் மருமகளா கிடைக்கிறதுக்கு நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணுமா. இந்த போட்டோ இங்க எப்படி வந்ததுன்னு பாக்குறீங்களா? நீங்க ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்டதை நான் தான் இங்க கொண்டாந்து வச்சேன். நாகரிகம் ஆயிட்டதுனால அப்பா அம்மாவை மாத்த முடியாது. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருந்தா பெரிய சண்டை ஆயிருக்குமா. இந்த வீட்டுல இது வரைக்கும் விளையாட்டு கூட சண்டை நடந்ததில்லை. இனிமேலாவது பார்த்து நடந்துங்கம்மா. சைலன்ஸ். டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். டாக்டர், குட் மார்னிங். ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. ம். மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கா எக்ஸ்ரே எடுத்த? எந்தினா டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே. டாக்டர்? சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடறேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார், இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அதனால பாடி ஒன்னும் அஃபெக்ட் ஆகாத. அப்போ எஸ். இவருக்கு மூங்கில் கீத்து மேலெல்லாம் சொல்லிடு. ஐயோ, இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட்கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா, எப்படி இருக்க? டாக்டர் சௌக்கியங்களா? ஆ. உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. அது என்ன உன் சொந்தக்காரங்களா நான் அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி, போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தர மாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிச்சு. மேரி, போய் தெர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்பு, பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். ஆ, 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 ஆ. மேரி, நீ கொஞ்சம் தள்ளி போ. இப்ப இறங்கி இருக்குமே. இறங்கிச்சு. ஆ, இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி, நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம்? டாக்டர், இவர் பிபி ஏறி இறங்குறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலான்னு கேட்டு. வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கேன் டாக்டர் இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராது. டோன்ட் வரி, he is completely all right. நீங்க வீட்டுக்கே கூட்டு போலாம். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இது வரைக்கான பில்லு. ஹலோ, க்ளோஸ். அம்மா, அம்மா, இந்த மாசம் வீட்டுக்கு வாங்க வேண்டியதெல்லாம் லிஸ்ட் போட்டேன். பாக்குறீங்களா? நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? நீ போட்டா எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ம், ம். முருகையா, அந்த லிஸ்ட் கொடு. இந்த வீட்ல நாங்க 2 மருமகங்க இருக்கோம். இனிமே இங்க நடக்கிற வரவு செலவெல்லாம் எங்களுக்கும் தெரிஞ்சாகணும். எல்லாத்தையும் ஓடி ஓடி போய் அத்தை கிட்ட சொல்லணும்னு தேவையில்லை. நாங்களே பாத்துக்குவோம். அம்மா, உங்க நல்ல மனசுக்கு தாமா இப்படிப்பட்ட மருமகளுங்க கிடைச்சிருக்காங்க. நீங்க தனியாளா நின்னு குடும்ப பாரத்தை சுமக்குறீங்க. உங்களுக்கு அடிக்கடி தலை சுத்தல் வருதுன்னு காலையில தான்மா சொன்னேன். உடனே வந்து பொறுப்பேத்துட்டாங்க பாத்தீங்களா? அம்மாடி, நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட உங்கள மாதிரி மருமக எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்கம்மா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க வந்ததுமே இந்த வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும். இந்தாங்க, முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன். நீங்க 2 பேருமே பாத்துக்குங்க. ஏம்மா, விளையாட்டுக்கு கூட இந்த வீட்டுல சண்டை நடந்தது இல்லைன்னு போட்டோ விஷயத்துல சொன்னேன் இல்லையா? பொறுப்புங்கிறது தானா தேடி வரணுமா? அம்மா எவ்வளவு பெருந்தன்மையா சாவி எடுத்து உங்ககிட்ட கொடுத்தாங்க. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துங்க. இந்த லிஸ்ட வச்சு இவனை வெளியில அனுப்புறேன் பாரு.